ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்தாலியன் ஸ்டைலில் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு குக்கர் வச்சிடலாம். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப் பண்ண கார்லிக்கை வந்து ஆயிலில் சேர்த்துடலாம். ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி சாப் பண்ணது அதுவும் இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். கிட்ஸ்க்கு வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். $200 சிக்கன் எடுத்துருக்கேன். போன் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். பாஸ்தா கூட சிக்கன் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி வந்து முதல்ல 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாஸ்தா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சாட் மசாலா வந்து நல்லா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி இருந்தது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு சரியான நீதி கிடைக்கணும்னு இறைவன்கிட்ட வந்து பிரார்த்திக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தா வந்து இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து 2-3 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை வந்து நல்லா மூடி விட்டுடலாம். 3-4 சவுண்ட் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி புதினா வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.